ஒரு சாதாரண மனுஷனுக்கு தான் பொண்டாட்டி தாலியை அடமானம் வைக்கிறத விட ஒரு பெரிய கொடுமை உலகத்துல எதுவுமே இருக்க முடியாதுங்க. அவசர தேவைக்காகவோ பிள்ளையோட படிப்புக்காகவோ வேற வழி இல்லாம தாலியை பேங்க்ல வச்சுட்டு வட்டி கூட கட்ட முடியாம நகை மூழ்கிடுமோன்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்களை எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தோட கண்ணீரை துடைக்கிற மாதிரி இப்போ ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. 2021 5 சவரன் வர தள்ளுபடி கொடுத்த அரசாங்கம் இப்போ 2026 7 சவரன் வர தள்ளுபடி கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. 5 சவரனுக்கு மேல நகை வச்சிருக்கோமே, நமக்கு தள்ளுபடி கிடைக்காதுன்னு கவலையில இருந்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரம். இது உண்மையா? யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்க போகுது? முழு விவரத்தையும் நாம முழுசா பார்க்க போறோம். இப்போது பலரது கேள்வியும் இதுதான். 2021 நடந்ததுக்கும் 2026 நடக்க போவதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இந்த 2 சவரன் உயர்வு? இதை ஒரு சிறிய ஒப்பீடு மூலம் பார்த்தால் உங்களுக்கு தெளிவா புரியும். ஒன்றாவது, கடன் வரம்பு உயர்வு. 2021 தேர்தலின் போது அப்போதைய எதிர்க்கட்சியாக இருந்த திமுக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 சவரன் வர, அதாவது 40 கிராம் வர நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தது. சொன்னபடியே ஆட்சிக்கு வந்தவுடன் சுமார் 13 லட்சம் பயனாளிகளுக்கு 5000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் இப்போது 2026 நோக்கி பார்க்கும்போது 7 சவரன், அதாவது 56 கிராம் என்ற பேச்சு அடிபடுகிறது. இதற்கு முக்கிய காரணம் பணவீக்கம் மற்றும் தங்கத்தின் விலை உயர்வு. 2021 இருந்த தங்கத்தின் விலையை விட 2026 தங்கத்தின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. எனவே 5 சவரன் என்பது இன்று ஒரு நடுத்தர குடும்பத்தின் மிக சிறிய தேவையாக மாறிவிட்டது. அதனால மக்கள் 7 சவரன் வர தள்ளுபடி எதிர்பார்க்குறாங்க. 2021 தள்ளுபடியில் அரசு ஒரு விஷயத்தில் மிகவும் கராராக இருந்தது. ஒரே குடும்பத்தில் பல அட்டைகள் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு தள்ளுபடி மட்டுமே என்ற விதிமுறையை பின்பற்றப்பட்டது. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் வசதியானவர்கள் வாங்கிய கடன்கள் நீக்கப்பட்டன. அதே 2026 7 சவரன் திட்டம் வரும்போது இன்னும் கூடுதலா கட்டுப்பாடுகள் வர வாய்ப்பு உள்ளது. உதாரணமா, அந்த கடன் வேளாண் சார்ந்த நகை கடனாக இருக்க வேண்டும் அல்லது பொதுவான கூட்டுறவு வங்கி கடனாக இருக்க வேண்டுமா என்பதில் தெளிவான அரசாணை வரலாம். கடந்த முறை விடுபட்டவர்களுக்கு இந்த முறை 7 சவரன் வரம்பு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். 5 சவரனில் இருந்து 7 சவரனாக உயர்த்தப்படும் போது அரசுக்கு ஏற்படும் நிதிச்சுமை 30% இருந்து 40% வரை அதிகரிக்கும். ஆனாலும் கிராமப்புற பொருளாதாரம் மேம்படவும் ஏழை மக்கள் வட்டி கட்டி கொடுமையில் இருந்து மீளவும் இது ஒரு முக்கிய ஆயுதமாக பார்க்கப்படுது. 2021 5 சவரன் என்பது ஒரு தொடக்க புள்ளி என்றால் 2027 7 சவரன் என்பது ஒரு முழுமையான தீர்வாக அமையலாம். 2021 திட்டத்துக்கும் 2026 திட்டத்துக்கும் என்ன எதிர்பார்க்கலாம்? 2021 திட்டத்தில் 5 சவரன், அதாவது 40 கிராம் வர தள்ளுபடி செஞ்சாங்க. அதே 2026 என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 7 சவரன், அதாவது 56 கிராம் வர தள்ளுபடி எதிர்பார்க்குறாங்க. 2021 சுமார் 13 லட்சத்திலிருந்து 15 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்க. அதே 2026 சுமார் 20 லட்சம் பேர் பயனடைய வாய்ப்பு உள்ளது. 2021 கொரோனா கால நிவாரணம். ஆனால் 2026 தங்க விலை உயர்வு மற்றும் தேர்தல் வாக்குறுதி. 2021 கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டுமே தள்ளுபடி செஞ்சாங்க. அதே 2026 கூட்டுறவு வங்கிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேங்குகள் இதில் அடங்க வாய்ப்பு உள்ளது. 2021 5 சவரன் தள்ளுபடி பெற்றவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் அனுபவத்தை கமெண்ட் செய்யுங்க. இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஏன் 5 சவரன்ல இருந்து 7 சவரனாக இந்த வரம்பை உயர்த்த அரசு ஆலோசிக்க வேண்டும்? இதற்கு பின்னால 3 முக்கியமான காரணம் இருக்கு. தங்க விலை உயர்வு மற்றும் மக்களின் கடன் தேவை. 2021 ஆண்டு ஒரு சவரன் தங்கம் சுமார் 35,000 இருந்து 38,000 வரை தான் இருந்துச்சு. ஆனால் இன்று 2026 ஒரு சவரன் விலை 1 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இதன் விளைவு என்னவென்றால், முன்பு ஒரு அவசர தேவைக்கு, அதாவது மருத்துவம், கல்வி, இந்த மாதிரி அவசர தேவைக்கு 5 சவரன் அடமானம் வைத்த குடும்பங்கள் இன்று அதே பண தேவைக்காக 7 சவரன்ல இருந்து 8 சவரன் வர அடமானம் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதாவது மக்களின் சராசரி கடன் அளவு அதிகரித்துள்ளதா சொல்லப்படுது. எனவே 5 சவரன் தள்ளுபடி என்பது இன்றைய விலைவாசிக்கு போதுமானதாக இல்லை என்பதே நிதர்சனம். காரணம் 2, விடுபட்ட பயனாளிகளை உள்ளடக்குதல். கடந்த 2021 நகைக்கடன் தள்ளுபடியின் போது ஒரு மிகப்பெரிய சவால் இருந்தது. பல ஏழை எளிய மக்கள் 5.5 சவரன் அல்லது 6 சவரன் வர நகை வைத்திருந்த காரணத்தினால அவங்களுக்கு தள்ளுபடி தகுதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. வெறும் அரை சவரன் கூடுதலாக இருந்ததுனால ஒட்டுமொத்த தள்ளுபடியும் அவங்க இழந்தாங்க. இந்த முறை 7 சவரனாக உயர்த்தப்படும் போது அந்த விளிம்பு நிலையில் உள்ள மக்களும் தள்ளுபடி வலயத்துக்குள்ள வருவாங்க. இது அரசுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நற்பெயரை தரும். காரணம் 3, 2026 தேர்தலின் வியூகம்.
அரசியல் ரீதியாக பார்த்தா 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு வாழ்வாசாக போராட்டம். கடந்த முறை 5 சவரன் தள்ளுபடி என்பது மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருந்துச்சு. அதே பாணியில் இந்த முறை 7 சவரன் தள்ளுபடி என்ற புதிய வாக்குறுதியை முன்வைப்பதன் மூலம் கிராமப்புற மற்றும் நடுத்தர வர்க்க வாக்குகளை ஒட்டுமொத்தமாக கவர முடியும் என்று அரசியல் கட்சிகள் கணக்கு போடுறாங்க. இது ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாக மட்டுமல்லாம பொருளாதார ரீதியா நலிந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தொகையாகவும் அமையும். சரி, இப்போ 7 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த செய்திகள் வருகின்றன. ஒருவேளை இந்த அறிவிப்பு வந்தால் நீங்கள் அந்த பலனை தவற விடாமல் இருக்க இப்போதே சில முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். கடந்த முறை 5 சவரன் தள்ளுபடியின் போது பலருக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணமாக இருந்த தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது. ஆவணங்கள் சரிபார்த்தல், அதாவது KYC வெரிஃபிகேஷன். முதலில் உங்கள் வங்கி கணக்கில் உங்கள் ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துங்க. கடந்த முறை குடும்ப அட்டையில் பெயர் குளறுபடிகள் இருந்தாலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கியிருந்தாலும் தள்ளுபடி மறுக்கப்பட்டது. எனவே உங்கள் ரேஷன் கார்டில் உள்ள முகவரியும் வங்கியில் கொடுத்துள்ள முகவரியும் ஒன்றாக இருக்கிறதா என்று இப்போதே சரிபாருங்க. தள்ளுபடி என்பது அசலுக்கு மட்டுமா அல்லது வட்டிக்கும் சேருமா என்பதில் குழப்பம் வரலாம். எனவே உங்கள் கடனுக்கான வட்டியை அவ்வப்போது செலுத்தி வருவது நல்லது. உங்கள் நகைக்கடன் கணக்கு ஆக்டிவ் நிலையில் இருக்க வேண்டும். நீண்ட நாட்களாக வட்டி கட்டாம நான் பர்ஃபார்மிங் அசெட் நிலைக்கு போய்விடாமல் பார்த்து கொள்ளுங்க. அப்போதான் தள்ளுபடி அறிவிப்பு வரும்போது உங்கள் பெயர் முன்னுரிமை பட்டியலில் வரும். மக்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் இதுதான். நண்பர்களே, பொதுவாக அரசு அறிவிக்கும் நகைக்கடன் தள்ளுபடி என்பது கூட்டுறவு வங்கிகளில், அதாவது கோஆபரேட்டிவ் பேங்க் வாங்கிய கடன்களுக்கு மட்டுமே பொருந்தும். நீங்கள் தனியார் வங்கியிலோ அல்லது அடகு கடையிலேயோ நகை வைத்திருந்தால் இந்த தள்ளுபடி அவர்களுக்கு பொருந்தாது. எனவே உங்கள் கடன் எங்கே இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக தள்ளுபடி வரப்போகிறது என்று நினைத்து இப்போது புதியதாக கடன் வாங்க தூண்டப்பட வேண்டாம். இது ஒரு தேர்தல் வாக்குறுதியாவோ அல்லது அரசாணையாவோ வரும்போது மட்டுமே பலன் தரும். எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருந்து உங்கள் ஆவணங்களை மட்டும் தயார் நிலையில் வச்சிருங்க. உங்கள் ஊர் கூட்டுறவு சங்க செயலாளர்களிடம் அவ்வப்போது இது குறித்து நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நண்பர்களே, இன்றைய வீடியோவில் 2021 இருந்த 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் வரவிருக்கும் 2026 7 சவரனாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதை மிக விரிவாக பார்த்தோம். தங்க விலை உயர்வு, மக்களின் பொருளாதார நிலை மற்றும் அரசியல் சூழல் ஆகியவற்றை வைத்து பார்க்கும்போது இந்த 7 சவரன் அறிவிப்பு என்பது வெறும் பேச்சாக மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான குடும்பங்களின் கவனமாக இருக்கிறது. இது ஒருவேளை நடைமுறைக்கு வந்தால் அது தமிழகத்தின் கிராமப்புற பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. இங்கே நான் உங்களிடம் கேட்க விரும்புவது ஒரு விஷயம்தான். இந்த 7 சவரன் தள்ளுபடி திட்டம் உண்மையிலேயே யாருக்கு தேவை? ஏற்கனவே தள்ளுபடி பெற்றவர்களுக்கும் இது கிடைக்க வாய்ப்பு இருக்குமா? அல்லது கடந்த முறை விடுபட்டவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்க வேண்டுமா? 5 சவரன் போதுமானதா என்று நினைக்கிறீங்களா? அல்லது 7 சவரன் என்பது சரியான முடிவுதானா? உங்கள் மனதிற்குள் தோன்றுவதை தயக்கமில்லாமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். அரசாங்கத்திடம் இருந்து இது குறித்து அதிகாரப்பூர்வ அரசாணையோ அல்லது தேர்தல் அறிக்கையில் உறுதியான தகவலோ வரும்போது அதை மிக முதலில் நம்மளோட மக்கள் பார்வை சேனலில் அப்டேட் செய்வோம். அந்த முக்கியமான தகவலை தவறவிடாமல் இருக்க இப்போதே கீழே இருக்கிற சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் செய்யுங்க. ஏழை எளிய மக்களுக்கு இது ஒரு நம்பிக்கை தரும். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.